விருப்பமனு தாக்கல் செய்துள்ள துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தின் அருகே செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான தகவல்கள் இதற்கு காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சடையாண்டி. தற்போது அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கிவிட்டதா? யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? என்னென்ன விவரங்கள் தற்போது அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பிரதிநிதிகளுக்கு தரப்பட இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் தேதி நாள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் தேர்தல் செலவினங்கள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 10 அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட 7 தேசிய கட்சிகள், 3 தமிழகத்தைச் சேர்ந்த கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, இந்த 7 தேசிய கட்சிகளும் அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட 10 கட்சிகள் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தற்பொழுது தேமுதிகவிலிருந்து பிரதிநிதிகள் யாரும் வரவில்லை. 9 அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். திமுகவை பொறுத்தவரை RS பாரதி, கிரிராஜன் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். அதிமுக தரப்பிலிருந்து பொள்ளாச்சி ஜெயராமன், காங்கிரசிலிருந்து விஜயன் சத்யசிவாலிங்கம் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அபுபக்கர் சாரதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஏழுமலை, பாஜக சார்பாக KS நரேந்திரன், R சவுந்தரராஜன் உள்ளிட்ட 9 அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த கூட்டத்திலானது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் தேர்தல் செலவினங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம். அதே போல் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஒருவர் 28 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம். இதன் அடிப்படையில் தற்பொழுது வேட்பாளர்கள் செலவு செய்யக்கூடியது, அதனுடைய விதிமுறைகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாலா, சரியாண்டி, இந்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கட்சிகள் தரப்பிலிருந்து தேர்தல் அதிகாரியிடம் வேறு ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பா பாலா, அதாவது மதுரையில் சித்திரை தேர் திருவிழா ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தினத்தில் வர இருக்கிறது. அது தொடர்பாகவும் அதனுடைய தேர்தல் தேதி மாற்றப்படுவது தொடர்பாகவும், இல்லை என்றால் கூடுதல் நேரம் ஒதுக்குவது தொடர்பாகவும் கட்சி பிரதிநிதிகள் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது.